நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி கோவிலுக்கு வந்த இடத்தில் நகையை தவறவிட்ட தம்பதியினரை தேடி அவர்களிடமே நகையை ஒப்படைத்த போலீசாருக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி, சேலம் மாவட்டம் இடைப்பாடியை சேர்ந்தவர்கள் செல்வ கணபதி, கலைவாணி தம்பதியினர். ஐடி ஊழியரான செல்வ கணபதி கடந்த சனிக்கிழமை அன்று தனது மனைவி கலைவாணி மற்றும் தனது மகன் ஆகியோரை அழைத்து கொண்டு பழனி கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அப்போது பழனி நகர் காவல் நிலையத்திற்கு எதிரே உள்ள தனியார் தங்கும் விடுதியில் அறையெடுத்து தங்கி பழனி கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு இடைப்பாடிக்கு திரும்பினார். ஊருக்கு சென்று பார்த்தபொழுது தனது மகன் கழுத்தில் இருந்த 2 பவுன் சங்கத்தங்களி காணாமல் போனது தெரிய வந்தது. எந்த இடத்தில் காணாமல் போனது என்பது தெரியாததால் செல்வ கணபதி நகை காணாமல் போனதை குறித்து புகார் ஏதும் அளிக்கவில்லை. இந்நிலையில் பழனியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் செல்வ கணபதி தங்கியிருந்த அறையின் கீழே விழுந்து கிடந்த 2 சவரன் தங்கச் சங்கிலியை கண்ட விடுதி உரிமையாளர் துரைசாமி விடுதியில் அமைக்கப்பட்டிருந்த CCTV காட்சிகள் மூலம் தங்கச் சங்கிலி இடைப்பாடியைச் சேர்ந்த செல்வ கணபதி குடும்பத்தினருடையது என்பதை உறுதி செய்தார். இதையடுத்து தங்கச் சங்கிலியை பழனி நகர் போலீசாரிடம் விடுதி உரிமையாளர் ஒப்படைத்தார். விடுதி உரிமையாளர் அளித்த தகவலின் பேரில் பழனியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் செல்வ கணபதி சென்ற காரின் பதிவெண்ணை எடுத்து அவரது ஊர் மற்றும் விலாசத்தை கண்டுபிடித்தனர். மேலும் அவரிடம் விசாரித்ததில் அவரது குழந்தையின் கழுத்தில் இருந்த 2 சவரன் தங்கச் சங்கிலி காணாமல் போனதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து செல்வ கணபதி, கலைவாணி தம்பதியினரை பழனி நகர் துணை கண்காணிப்பாளர் தனஞ்சயன் உத்தரவுப்படி பழனிக்கு வரவழைத்து அவர்கள் தவறவிட்ட 2 சவரன் தங்கச் சங்கிலியை பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன், உதவி ஆய்வாளர் விஜய் மற்றும் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். பழனி கோவிலுக்கு வந்த இடத்தில் குழந்தையின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலி காணாமல் போன நிலையில் அதை தேடாமல் போனால் போகட்டும் என ஊருக்கு சென்ற நிலையில் அவர்களை தேடி தங்க நகை வந்ததும் மகிழ்ச்சி அடைந்தனர். நகைகளை பெற்றுக்கொண்ட தம்பதியினர் தாங்கள் தங்கியிருந்த விடுதியில் பணிபுரியும் ஊழியர்கள், விடுதி உரிமையாளர் மற்றும் பழனி நகர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் என அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவித்தனர். பழனி கோவிலுக்கு வந்த பக்தர்களின் நகை காணாமல் போனதும் அதை கைப்பற்றி உரியவர்களிடம் ஒப்படைத்த விடுதி உரிமையாளர் துரைசாமி மற்றும் பழனி நகர் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.